Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல சீம்பால் கேக் மாதிரி செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். பாருங்க சீம்பால் எவ்வளவு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இது வந்து இரண்டாவது நாள் பால். இன்னும் முதல் நாள் பால்னா இன்னும் கூட கலர்ஃபுல்லா இருக்கும் yellow கலர்ல. இன்னைக்கு வந்து இந்த பாலை நம்ம கேக் மாதிரி நான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா அதுதான் நான் அது வரைக்கும் அதிகமாக செஞ்சது கிடையாது. கிட்டத்தட்ட புட்டிங் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பவுலில் வந்து இது ஒரு சில்வர் கிண்ணம், நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற கிண்ணத்தில் தேவையான பால் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 2 டம்ளர் கரெக்டாக எடுத்திருக்கேன். டைரெக்டாக நீங்கள் எந்த பாத்திரம் சரியாக இருக்குமோ அந்த பாத்திரத்தில் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாமே இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எது வேணால் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. இது வந்து பெஸ்ட்டு வந்து முதல் நாள் இல்லைன்னா 2வது நாள். இன்ஃபேக்ட் முதல் நாள் பாலில் சேர்த்திங்கன்னா தான் நல்ல கேக் மாதிரி வரும். 2வது நாள் பாலில் வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ நான் வாண்டடாக தான் 2வது நாள் பாலில் செய்கிறேன். இப்போ பாருங்கள், 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நமக்கு தெரியும் இல்லைங்களா எவ்வளோ சுகர் வேணும்னு, அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னொரு மெத்தடில் சீம்பால் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க் வந்து ஐ பட்டனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். மேலே ரைட் சைடில் வருது பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். 2 மெத்தடில் எது உங்களுக்கு பிடிச்சதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏலக்காய் பொடி இது முடிஞ்சளவு ஃபைன் பவுடராக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வடிகட்டிக்கலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏலக்காய் போட்டுட்டு வடிகட்டி போட்டுக்க. ஏன்னா அந்த திப்பியாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது டிஸ்டர்பிங்காக இருக்கும், அது புட்டிங் மாதிரி இருக்கிறதுனால. இது ரொம்ப முக்கியமானது. சுக்கு, ஏன்னா வந்து சீம்பால் ஒரு சில டைம் வந்து சளி பிடிக்கும். ஸோ அதுக்காக சுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் அந்த பாலோட ஒரு வாசனையும் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஏலக்காயும் சுக்கும் சேர்ந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்மெல். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான். இதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் தேங்காய் பூ போட்டாலும் சரி, இல்லை முந்திரி நல்லா ஃபைனாக இல்லை 1-2 போட்டாலும் சரி, அது நம்மளோட விருப்பம் தான். நான் இவ்வளோ தான் போட போகிறேன். ஏன்னா புட்டிங் போது நம்ம ஜெல்லி மாதிரி இருக்கும், ஜஸ்ட் அப்படியே நம்ம சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுட்டு எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். எப்படின்னா இட்லி பாத்திரத்துலேயும் வைக்கலாம், இல்லை சீக்கிரம் வேணும்னா குக்கர்லேயும் மூடி வச்சுட்டா போதும். டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ் தான், ரொம்ப நேரம் ஆகாது. 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே வந்து குக்கரில் 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இட்லி பாத்திரம்னா 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். குக்கர் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. என்னோடய ஸ்டாண்டுக்கு பதிலாக நான் தட்டு வச்சுருக்கேன். ஸ்டாண்ட் இருந்ததுன்னா இன்னும் ஃபிக்ஸடாக கரெக்டாக நின்றுக்கும். இது மேலே மறக்காமல் ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க, இல்லைன்னா அந்த தண்ணியும் இன்னும் உள்ளார போயிடும். இது எக்ஸாக்டாக முதல் நாள் பாலில் செஞ்சிங்கன்னா அப்படி கட்டி மாதிரி நல்ல கேக் மாதிரி சூப்பராக வரும். செகண்ட் டேயில் வந்து கொஞ்சம் ஜெல்லி டைப்பில் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த பாலில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் ஒரு 15 நிமிஷம் 2 சவுண்டு தான் விட்டேன். கொஞ்சம் ஆறுன பிறகு எடுத்து கொஞ்சம் எனக்கு தண்ணி ஆக்சுவலி நின்றுச்சு தான், தண்ணியை வடிச்சுட்டேன். லைட்டாக தண்ணியை வடிச்சிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஜெல்லி டைப்பில் இருக்கும். அப்படியே தட்டில் வந்து கவுத்திட்டேனா பாருங்கள். ஃபைன் பவுடராக ஏலக்காய் போட்டு கூட அந்த இது இருக்குது, ஆனால் கூட சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. பாருங்கள் எப்படி கேக் போட வருதுன்னு. இது ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி, நல்ல ஜெல்லி டைப்பில் இருக்கும். ஒரு சில குழந்தைங்களாம் ஜெல்லி மாதிரி சாப்பிட பிடிக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதை விடவே இன்னும் முதல் நாள் பாலில் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி. ஸோ நான் கேக் மாதிரி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வெட்டும்போது ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃபீலு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணி இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே வடிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தண்ணியோடு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள் ஒரு குட்டியாக கேக் மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Have a nice day.